அன்புள்ள கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பயிற்சி என்னென்ன நன்மைகளை வழங்க போகிறது என்பதை பார்த்து விடலாமா? இதுவரைக்கும் எப்படி சார் இருந்தீங்க சொல்லுங்க. 10ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல குரு என்ன பண்ணுச்சு? தொழில கை வச்சுதா? வேலை பளு அதிகமாச்சா? வேலை பளு அதிகமாச்சா? ஒருக்கா செய்ய வேண்டிய திருப்பி ஒருக்கா செய்ய வேண்டிய வேலையை மறுபடியும் செஞ்சீங்களா? தொழில பிரச்சனை வந்துச்சா? மந்தமான சூழ்நிலை நிலவச்சா? இதெல்லாம் நடந்து வந்ததா? ஊதிய உயர்வு கிடைச்சதா? ஊதிய உயர்வு தடைபட்டுதா? பொருளாதார சீரழிவு வந்ததா? புதுசா தொழில் தொடங்கின சார், தொடங்கினதையுமே எனக்கு பிரச்சனையாகி போச்சு சார் அப்படின்னு செஞ்சீங்களா? அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? குரு மாறணும். இப்ப குரு உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இது மிகப்பெரிய ராஜயோகத்தை தரப்போகுது. யோகம்தான், யோகமான காலம் தான் என்று சொல்லிக்கொள்ளலாம். என்ன சொல்லிடுவோம். யோகம் தான் கன்னி ராசிக்காரருக்கு எல்லாமே வெற்றி சார். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி, தங்கு தடையின்றி ஜெயிக்க போறோம். அதுல எந்த மாற்றம் இல்லை. குரு 11 தெய்வ கடாட்சம், தெய்வ கடாட்சம், ஆன்மீக பயணம், கோயில் ஸ்தலங்கள் போறது, புண்ணியம் தேடுறது, ஒரு நல்ல பொருளாதார நிலைக்கு மாற்றத்தை கொண்டு வருவது, புதிய தொழில் தொடங்குவது. இப்ப படுத்து கிடந்து இல்லையா தொழில், அந்த தொழில் கண்டிப்பா மாற்றத்தை பண்ணி கொடுக்கும். இந்த ஒரு வருடம் உங்களுக்கு சிறப்பான காலம். இதுவரைக்கும் சனி பகவான் என்ன பண்ணாரு, கேது பகவான் என்ன பண்ணாரு, இதையெல்லாம் தெரியும் இல்லையா? புதனுடைய வீடு இல்லையா? உங்களுக்கு கண்டிப்பா யோகத்தை கொடுத்துருவார். நீங்க வாங்கலாம் சார், இதுவரை கஷ்டப்பட்ட சார், வீடு வாங்க முடியல சார், கண்டிப்பா வீடு வாங்கலாம். தொழில் அமையல சார், போராட்டமா இருக்கு, கண்டிப்பா தொழில் பண்ணலாம் சார். பெண்களுக்கு கல்யாணம், பையனுக்கு கல்யாணம், பொண்ணு கல்யாணம், குருவாரு வந்துடுதா? குரு வேலை இது வரைக்கும் வேலையே செய்யலையே, வந்துடும். குழந்தை பாக்கியெல்லாம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம். அதனால குருவை செம்மையா வழிபடும். குருவை வழிபடும். மஞ்சள் வஸ்திரம், கொண்டைக்கடலை இதையெல்லாம் போட்டு குரு நாளில் வியாழக்கிழமை வழிபடும். உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் இனி நல்லா இருக்கு சாமி. இது வரைக்கும் பயந்து போனீங்களே ஒரு தொழில் செய்யறதுக்கு, பயம் இருந்தா மனசுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு சொல்லிச்சா, ஐயோ தோத்து போயிருவோமா, மாட்டிக்குவோமா, அப்படி நல்லா இருந்தமா, அல்லது மாட்டி இருந்தமா, இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு நீ சூரியனை கண்ட பனி போல் விலகிடும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க தாராளமா லாபஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால காரியங்களை சிறப்பா செய்யுங்க. வெளிநாடு சார் கண்டிப்பா போலாம். உயர்கல்வி சார் தானா அமையும். வீடு வாங்குற சார் அமையும். வாகனம் வாங்குற சார் அமையும். முக்கியமா கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை வரும் சார். பொருளாதார பிரச்சனை, கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்துதா, நடந்துதா, வந்திருக்கும். பொருளாதாரம் பத்தல, வரவு கேட்ட செலவு இல்ல, செலவு அதிகமாயிருக்கும், வரவு குறைஞ்சிருக்கும். இந்த வருமானத்தை வச்சு எப்படி சார் என் பையன் பொண்ணுங்களை படிக்க வைக்கிறது, எனக்கு ஒண்ணுமே புரியல சார், இதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இத்தனைக்கும் உங்களுக்கு நீ நல்ல காலம் பிறக்க போகுது. இந்த குருவருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. தட்சணாமூர்த்தியை வழிபடுங்க, குரு பகவானா வழிபடும். முல்லைப்பூ கொண்டு வழிபடுங்க. முல்லைப்பூ தானம் பண்ணுங்க சாமி, முல்லைப்பூ தானம் பண்ணுங்க. உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் தானாக அமையும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. குழந்தைகளுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், தாராளமா நடக்கும். பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் உங்களுக்கு வழிபடும். நம்மளுடைய பூர்வீக சொத்துக்கள் வரைக்கும் தடையா இருந்தது இல்லையா, சண்டை இருந்ததா, வம்பு இருந்ததா, இந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு சால்வ் ஆகக்கூடிய நேரம் கழிந்து விட்டது. அதனால நீங்க தைரியமா செய்யலாம். உங்க சுய ஜாதகத்தையும் பரிசீலனை செய்து கொள்ளும். இந்த 4 வருஷமா பாக்குறேன் சார், ரொம்ப போராட்டம் சார் அப்படிங்கிறதையும் யோசனை பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது, யோகமான திசையான்னு பாரு. திதி, யோகம், கரணம். என்ன திதி, என்ன நாம யோகம், என்ன கரணம், இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில என்னென்ன செயல்பாடுகளை பண்ண போகிறதையும் ஆராய்ச்சி செய்யும். ஏன்னா நம்ம விதி திதி வழியாகத்தான் வேலை செய்யும். அந்த திதி வாழ்க்கையில் என்ன அங்கம் வகிக்கிறது என்பதை நாம் முதல் தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்து அதற்கு தக்கபடி நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசி நேயர்களே, கண்டிப்பாக நம்ம மாற்றத்தை பண்ணிக்கலாம். பொருளாதார முயற்சி கண்டிப்பா கைகூடும். இப்போ அப்பாவுக்கு உடல்நலம் சரியில்லை, அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லை, சரி இவங்க கண்டிப்பா உடல்நிலை தேறிடுவாங்களா, இல்ல கஷ்டமா இருக்கா, போராடுறமே, அவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னால நினைச்சிருக்கோம் இல்லையா? கண்டிப்பா அவர்கள் சுகமடைந்து வீட்டுக்கு வந்து விடுவார். ஆஸ்பத்திரி செலவு பண்ணணுமா, மருத்துவ செலவு பண்ணணுமா, இதுவும் உங்களுக்கு கரெக்ட் ஆயிரும். புதிய தொழில் தொடங்கலாம் சாமி, நல்ல நேரம். புதிய முயற்சி எடுக்கலாம். தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன் அது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு அமையும். வண்டி வாகனம், ஒரு வண்டி வாங்குற சார், பைக் வாங்குற சார், கார் வாங்குற சார்னா அதுக்கும் வாங்குறதுக்கு உகந்த நேரம். இது எல்லாம் நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். இந்த நேரம் உங்களுக்கு சிறந்த நேரமாக இருக்கிறது. ஏன்னா புதனுடைய ஆதிபத்தியம் இல்லையா கன்னிராசி. அதனால தகவல் தொடர்பு. நீங்க ஒரு புதுசா தொழில் தொடங்குற சார், சார் இப்படி நான் ஒரு பிசினஸ் பண்றேன் சார், எனக்கு இதுல முன்னேற்றம் வருமா? கண்டிப்பா வரும். நான் இப்படி ஒரு தொழில் தொடங்குறேன் சார், எனக்கு லாபகரமா அமையும், கண்டிப்பா லாபகரமா இருக்கும். ஏன்னா 11ஆம் இடமே லாப இடம் தானே. தகவல் தொழில்நுட்பம், இன்டர்நெட், இதுல எல்லாம் உங்களுக்கு நிறைய வேறதுக்கு நிறைய மாற்றம் வரும். புதிய கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்கலாம். நீங்க ஒரு கண்டுபிடிப்பீங்க சாமி, அது உங்களுக்கும் பங்கு இருக்கு.
அதனால இந்த குரு பயிற்சியை நீங்க குருவர்களோட திறமையா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு சிறந்த பொற்காலமாக மாற்றி வைத்து விடுவார். அதனால உங்க சுய ஜாதகத்தை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதுல சந்தேகங்கள் பிரச்சனைகள் இருந்தா எங்களுக்கு ஸ்கிரீனில் தெரிகிற கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டேயானால் உங்களுக்கு அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் பதிலளித்து நல்ல முறையில் தீர்வு கொடுக்கும். உங்க வாழ்க்கைய நீங்க ஈஸியா மாத்திக்கலாம். யோகமான காலம் உங்களுக்கு தொடங்கிடுச்சு சாமி, நீ அதை கண்டு அச்சப்பட வேண்டாம். இந்த ஒரு வருட காலம் உங்கள் வாழ்க்கை வசந்த காலமே. நன்றி.